வணக்க மக்களே, சூப்பு குழம்பு செய்யலாம் வாங்க. கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு தாங்க வச்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு வாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். க சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க குழையாத இருக்கும் கத்திரிக்காய். உப்பு போட்டுக்கோங்க. காரம் கம்மியாகவே போடுங்க. மிளகு சீரகம்லாம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் இந்த குழம்புல. வீடே மணக்குங்க. இந்த குழம்பு வீட்டில் கொதிக்கும் போதே வீடு அப்படி கம்மன்னு மணக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கணும். ஒரு பூண்டு, மிளகு, சீரகம், கலருக்கு காஷ்மீர் மிளகாய் பல்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்துக்கோங்க. நான் 4 தக்காளி போட்டேங்க. நிறைய பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுங்க. ஒரே கொதி வரட்டும். சூப்பராக இருக்குங்க குழம்பு. கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வரட்டுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பு குழம்பு, மாம்பழம், கொத்தவரங்காய், மணத்தக்காளி கீரை, அப்பளங்க. இதுதான் இன்றைக்கி.